ஹாய், ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஓட்ஸ் கான்செப்ட். ஸோ வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நான் வந்து டேட்டா டைப்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்தவங்க தாராளமாக இந்த கான்செப்ட் பாருங்கள். இல்லை அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஸோ போன இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதே பேக்கேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி தான் கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ பேக்கேஜ் அப்படின்றது com.program. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு நேமிங் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும், அதுதான் ஊப்ஸ் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஓப்ஸ் அப்படின்றதே நான் வந்து நேமாக வச்சிடுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஓப்ஸ்னே வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்குள்ளே தான் எல்லாமே எழுதுவோம். ஸோ எப்பயும் போல் ஒரு மெயின் மெத்தட். ஸோ ஜஸ்ட் மெயின்னு டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்ஷன்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நான் என்ன கொடுக்குறேனோ அது மட்டும் தான் என்னோட கோட் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அவுட் சைட் த மெயின் மெத்தட் நான் எது கொடுத்தாலுமே அது எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வேணாலுமே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன நம்பர்னு நம்ம சொல்லணும். ஸோ அது நம்பர் அப்படின்றதுனாலே இன்டீஜர் டேட்டா டைப் தான் அது ரெஃபர் ஆகும். ஸோ இன்ட் num1 ஈக்குவல் டு 5ன்னு சொல்கிறேன். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, num1 எப்படி 5னோ அதேமாரி ஜஸ்ட் ஒன் மோர் வேரியபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேம் இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ ஆஸ் இட் சே எப்போதுமே வேரியபிள் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ வேரியபிள் நேம் எப்போதுமே டூப்ளிகேட்டாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே num2ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ num2 வந்து டேட்டா வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டேட்டாவுமே எனக்கு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட் ஒரு வேரியபிள் சம்னு சொல்லி ஈக்குவல் டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து இன்ட். ஸோ num1 num2 ஆட் பண்ணுறது தான் எனக்கு sum1ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ num1 ப்ளஸ் num2 அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ எனக்கு சம்மில் வந்து 7 + 5 அப்படின்ற ஆன்சர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ சம்முன்ற வேரியபிள் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ரன் பண்ணீங்க அப்படின்னா 12 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் எனக்கு வேற ஏதோ 2 நம்பர் சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா num3 ஈக்குவல் டு let it be 6 and then num4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அகைன் இது வந்து இன்னொரு சம் கரெக்டுங்களா? ஸோ இன்ட் sum2 அப்படின்னு சொல்லிடுறேன். sum2 ஈக்குவல் டு num3 plus num4. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு sum2ல num3யும் num4ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இங்கே வந்து அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sum2 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா அதோட அடிஷனும் எனக்கு பிரிண்ட் ஆகவே வரும். விச் 6 + 5 வந்து 11 கரெக்டுங்களா? ஸோ எனக்கு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் எல்லாம் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இமேஜின் இந்த மாதிரி ஒரு 10 pairs ஆஃப் நம்பரை என்ன ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் சி எது வந்து காமனாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் இங்கேயுமே ப்ளஸ் தான் பண்ணுறோம், இங்கேயுமே ப்ளஸ் தான் பண்ணுறோம். அப்போது லாஜிக் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கணும், அதே லாஜிக் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கோடு வந்து இந்தமாரி ரிப்பீட் ஆகுது அப்படின்றான். ஸோ அதுக்குன்னே ஒரு கான்செப்ட் இருக்குது, மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எதெல்லாம் எனக்கு வந்து ரீயூஸ் ஆகுதோ நான் வந்து மெத்தடுன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மெயின் மெத்தடுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மெயின் மெத்தடில் நான் என்ன கொடுக்குறேனோ அது மட்டும் தான் என்னோட கோட் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ மெயின் மெத்தடுக்கு வெளியே தட் இஸ் இன்சைட் த கிளாஸ் தான் ஆனால் இருக்கணும். ஒரு நார்மல் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் மெத்தட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் பப்ளிக்
பப்ளிக் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ஆட்டோ சஜஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் மெத்தட்னு காட்டும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மெயின் மெத்தட். ஸோ இது வந்து நார்மல் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்கணும். ஆனால் நார்மல் மெத்தட்ஸ் அப்படி கிடையாது. நார்மல் மெத்தட்ஸ் நம்ம நிறைய வேணா எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வந்து நார்மல் மெத்தட் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் நேம் வந்து நான் டிசைட் பண்ணிக்கலாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மெத்தட் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பிகாஸ் எனக்கு அடிஷனுக்கு எது காமனாக ரிப்பீட் ஆகுதோ அந்த லாஜிக் தான் எழுத போகிறோம். ஸோ எனக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, 2 நம்பர் தேவை. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரந்தசிஸ் வந்து ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த பேரந்தசிஸ்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் கிட்ட சொல்ல போகிறோம். தட் இஸ் 2 நம்பர் அப்படின்னு சொல்லி. நம்பர்னால அது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர், ரைட்? ஸோ இன்டீஜர் num1, again integer num2. ஸோ 2 நம்பர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால int num1, int num2. ஸோ num1, num2ன்றது நான் எடுத்த வேரியபிள். நீங்கள் அதுக்கு பதிலாக a, bன்னு கூட எடுத்துக்கலாம். int a, int bன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் என்ன எழுதுனா போதுன்னா num1 addition num2. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரை டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இது வந்து அடிஷனுக்கு யூஸ் பண்ணுற லாஜிக். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் நம்பர் தான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து நம்பரில் இதுதான் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் அனுப்பவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இந்த லைனை நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும் அது காமனாக நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த லைன் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ரன் பண்ணுறேன். பட் எனக்கு அவுட்புட்டில் கன்சோல் பேஜில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், மெயின் மெத்தடில் எது இருக்கோ அது மட்டும்தான் ரன் ஆகும். அப்படின்னு பார்த்தா என்னோட மெயின் மெத்தடு எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஸோ மெயின் மெத்தட் வந்து மெயின் அப்படின்ற இருக்கா. ஸோ இதுதான் மெயின் மெத்தட். ஸோ ஸ்டார்டிங் வந்து இங்கே ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்கும். சரிங்களா? கர்லி ப்ராக்கெட்டில் மவுஸ் வச்சிங்கன்னா எண்டிங் என்னன்னு சொல்லி அதுவே எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அப்போ என்னோட மெயின் மெத்தட்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்றதுனால தான் எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகலை. அப்போ வெளியே இருக்கிற மெத்தட்ஸ்க்கும் இந்த மெயின் மெத்தடுக்குமே எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜின் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே இருக்காங்க அப்படின்னா அவங்களே உள்ள வந்துட மாட்டாங்க. கரெக்டுங்களா? நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே போய் உள்ள வாங்கன்னு சொல்லி கால் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோமோ அதே சினாரியோ தான் இங்கேயுமே. ஸோ மெயின் மெத்தடுக்கு வெளியே நான் அடிஷனுக்கு லாஜிக் எழுதி வச்சிருக்கேன். அந்த அடிஷன் அப்படின்ற கெஸ்ட்டை வந்து நான் மெயின் மெத்தடுக்கு உள்ள கூப்பிடுறேன், கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. எப்படி வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோமோ இங்கேயுமே சில சின்டாக்ஸ்ன்றத ஃபார்முலா மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஜிக் அப்படின்னா இப்போதைக்கு நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மெயின் மெத்தடாக இருக்கட்டும் இந்த மெத்தடாக இருக்கட்டும் இது நார்மல் மெத்தட். அடிஷன்றது ஜஸ்ட் அ நார்மல் மெத்தட்ஸ். ஸோ நம்ம புரியுற மாதிரி லாங்குவேஜ்க்கு நான் சிங்கிள் லைன் கமெண்ட் ஒரு யூஸ் பண்ணி இது வந்து நார்மல் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே எழுதிருக்கிறது வந்து மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் ஒரு கிளாஸுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கிற கெஸ்ட் அடிஷன் அப்படின்றவங்கள உள்ளே வந்து நான் கால் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். கரெக்டுங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெளியே இருக்கிற மெத்தடை இங்கே உள்ளே கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதேமாரி இது ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஊப்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எந்த கிளாஸ்க்குள்ளே ரெண்டுமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே தான் இந்த மெயின் மெத்தடுமே நார்மல் மெத்தட் ரெண்டுமே இருக்குது.
ஸோ அப்போ இந்த கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் நேம் நம்ம வச்சுப்போம். ஸோ எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு 2 பேர் இருக்குமோ அதே மாரி தான் இந்த கிளாஸுக்குன்னு சொல்லி இன்னொரு பேர் வந்து நான் கொடுக்க போறேன். அப்போ கிளாஸுக்கு ஒரு டூப்ளிகேட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை தான் அவங்க டீசெண்டா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ அதுக்குமே ஒரு சின்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு சின்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங்ல இந்த 2 தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த ஓப்ஸ் கான்செப்ட் தான் எல்லாமே ஜாவால பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். வெளியே இருக்கிற மெத்தட்ஸை உள்ள எப்படி கால் பண்ணணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே போதும். ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு கிளாஸுக்கு ஓப்ஸ்ன்ற பேர் வச்சிருக்கேன். ஸோ ஓப்ஸ்ன்னு இல்லாமல் அதுக்குன்னு சொல்லி இன்னொரு டூப்ளிகேட் நேம் கொடுக்க போகிறேன். அதனால ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கிளாஸுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால கிளாஸ் நேம் நான் கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு என்ன ஒரு டூப்ளிகேட் நேம் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் டீசெண்டாக ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஈக்குவல் டு நியூன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே கீவேர்ட் அப்படின்றது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நான் வந்து கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு தனியாக சொல்கிறேன். அண்ட் தென் அகெயின் ஃபாலோட் பை கிளாஸ் நேம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமோ கிளாஸ் நேம் எழுதணும். ஸோ அதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் நேம் நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் நியூ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேமே கொடுத்துட்றோம். ஸோ இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எதுக்காக போட்டேன் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனுக்கு லைன் நம்பர் 6க்கும் ப்ரோக்ராமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஜஸ்ட் யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த லைன் எழுதுறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா பிரகாரமே நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ கிளாஸ் நேம் அப்படின்னு பார்த்தா இங்க ஊப்ஸ் அப்படின்றது தான் என்னோட கிளாஸ் நேம். ஸோ நீங்க என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க. ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம்ன்றது இந்த ஊப்ஸுக்குன்னு சொல்லி நானா ஏதோ ஒரு டூப்ளிகேட் நேம் கொடுக்க போறேன். நான் சப்போஸ் ஏன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஏ ஃபாலோட் பை கிளாஸ் நேம் அது எடுத்துக்குது. நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஈக்குவல் டு நியூ அகைன் கிளாஸ் நேம் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் பேரந்தசிஸ் செமிகாலன். ஸோ எப்படி இங்கே சின்டாக்ஸ் இருந்துச்சோ அதே ஃபார்முலாவை தான் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டூப்ளிகேட் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஏ அப்படின்றது தான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கால் பண்ண போகிறோம். அப்போது மெத்தட் காலுக்குன்னு சொல்லி ஒரு சின்டாக்ஸ். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா இங்கே என்ன ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே ஆப்ஜெக்ட் நேம் ப்ளஸ் மெத்தட் நேம். ஸோ மெத்தட் நேம் நான் அப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோவில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடுக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். அதுதான் அடிஷன். அதுதான் மெத்தட் நேம். சரிங்களா? அப்போது நான் இந்த ஃபார்முலா பிரகாரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஏ டாட் வச்சு அந்த மெத்தட் நேம் கொடுத்துருவோம். மெத்தட் நேம் கொடுத்துட்டு பேரந்தசிஸ் கொடுத்து செமிகாலன். ஸோ இப்போ இங்க ஒரு எரர். ஏன் எரர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க நம்1 நம்2ன்னு சொல்லிட்டேன் தவிர்த்து வேல்யூ நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த வேல்யூ வந்து நான் உள்ள கூப்பிடும்போது தான் சொல்லணும். அதுக்கு இங்க வந்து இங்க இன்டீஜர் நம்1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ நான் இங்க கொடுக்குற நம்பர் வந்து இன்டீஜராக தான் இருக்கணும். 5,6ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ 5,6 அப்படின்னா நம்1 5 ஸ்டோர் பண்ணிக்கும், நம்2 வந்து 6ன்றதை எடுத்துக்கும். ஸோ ரெண்டுமே இங்கே ஸ்டோர் வந்துடும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்1 ப்ளஸ் நம்2 அப்படின்னா 5 + 6 தான் ஆன்சரு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஆன்சர் 11 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு டிஜிட் ரன் பண்ணோம் அப்படின்னா அகைன் நான் ஜஸ்ட் அதை கால் பண்ணால் போதும். ஏ டாட் எனக்கு அடிஷன் பண்ணணும். ஸோ அகைன் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும். டிஃபால்ட்டாக இன்டீஜர் வந்து நான் எதுவுமே கொடுக்கலனா 0. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இப்போ நான் எக்ஸாமே எழுத போல. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம லீவ் போடுறோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக அந்த மார்க் வந்து 0 தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சிமிலர்வே எந்த நம்பருமே நான் கொடுக்கல அப்படின்னா அது ப்ரோக்ராமிங் டிஃபால்ட்டாக 0ன்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ இன்டீஜர் டேட்டா டைப் கேட்டாங்கன்னா 0. இதே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நல்லுன்னு சொல்லுவாங்க. NULL.
ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு நம்ம என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். 7, 10ன்னு சொல்கிறேன். ஸோ 7 + 10 ஆன்சர் இஸ் 17. ஸோ அது எனக்கும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே மெத்தடை லாஜிக் வந்து ஸோ போன ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ லாஜிக்கை ஒரு தடவை எழுதினாலே போதும். ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை கால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவால. ஸோ இதே மாரி ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு மெத்தட்ஸ்ன்னு கேட்டால் கிடையாது. இப்போது அடிஷனுக்கு கிரியேட் பண்ண மாதிரி சப்ராக்ஷனுக்குமே நீங்கள் வந்து அது கிரியேட் பண்ணிக்கலாம் மெத்தட்ஸ். அதுக்கு ஜஸ்ட் பப்ளிக் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை மெத்தட்ஸ் காட்டும். நமக்கு வேண்டியது பப்ளிக் மெத்தட். ஸோ பப்ளிக் மெத்தட் கொடுத்துட்டு ஜஸ்ட் மெத்தட் நேம் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அண்ட் தென் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், 2 நம்பர் வேணும். ஸோ int num1, int num2. ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், இங்கே நான் num1 கொடுக்கும்போது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா அது பார்க்க போகிறது மெத்தட் நேம் மட்டும்தான், உள்ளே இருக்கிற பராமீட்டரை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ என்கிட்ட num1 வரும் மைனஸ் num2 அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் a டாட் எனக்கு ஏதோ 2 நம்பர் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ன்ற மெத்தடை தான் நான் கால் பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அகெயின் 23 5ன்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன மெத்தடை கால் பண்ணுறோமோ அதுதான் மேட்டர், உள்ளே கொடுத்துருக்குது டசன்ட் மேட்டர். சரிங்களா? ஸோ சப்ன்ற மெத்தட் கால் பண்ணணும்னா டேரெக்டாக இந்த மெத்தட் தான் பார்க்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த num1ல 23னும் இந்த num2ல 5னுமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லும் போது num1 மைனஸ் num2 தான் பிரிண்ட் ஆகும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே மெயின் மெத்தட் வந்து லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லைனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது தான் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துமே ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லைனில் இதுதான் இருக்குது. ஸோ 17 பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு தான் இது இருக்குது. ஸோ 23 மைனஸ் 5 18 பிரிண்ட் ஆச்சு. சப்போஸ் இந்த இது வந்து நான் இங்கே கொடுக்காம இந்த ஆடுக்கு பிஃபோராகவே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணனா இமேஜின் வாட் வுட் பி த அவுட்புட். ஸோ 2 மினிட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அவுட்புட் இஸ் 18 11 17. ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எது கால் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தட் தான் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தாங்க ஊட்ஸ் கான்செப்ட். புரியல அப்படின்னாக்கா இதை ரீப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இந்த கான்செப்ட் புரியும். பிகாஸ் இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஓட்ஸ் தான் மேஜர் ரோலே ப்ளே பண்ணும் ஒரு ஸோ மற்ற லாங்குவேஜில் இந்த மெத்தட்ஸை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவாவில் மெத்தட்ஸ் தாங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மெத்தட்ஸ். அடிஷன்ற ஒரு மெத்தடுமே சம்ன்ற மெத்தட் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது கரெக்டுங்களா? மவுஸ் வச்சா கரெக்டாக எனக்கு எண்டிங் வந்து லைன் நம்பர் 24ல் இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. ஸோ இதை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே தான் மெயின் மெத்தட் இருக்கணும், நார்மல் மெத்தட்ஸுமே இருக்கணும். ஒரு கிளாஸுக்கு ஒரு மெயின் மெத்தட், பட் நார்மல் மெத்தட்ஸ் எத்தனை வேணாலுமே கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மெத்தட் நேம்ன்றது நம்ம கொடுக்கறது தாங்க. அதேமாரி இதில் 2 டேர்ம்ஸ் சொல்லி தர போகிறேன். ஒன்று வந்து பேராமீட்டர்ஸ், இன்னொன்று வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இஃப் யூ ஆர் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் சிஎஸ்சி. ஸோ பேராமீட்டர்ஸுக்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே என்னென்னா பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்குறதா பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் பேரந்தசிஸ். ஸோ இங்கேயும் பேரந்தசிஸ் இருக்குது, இங்கேயும் பேரந்தசிஸ் இருக்குது. அப்போது எது ஆர்குமெண்ட் எதை பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்றது இங்கே இன்ட் num1 இன்ட் num2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வேரியபிளை தான் அவங்க பேராமீட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுமே. ஸோ மெத்தட் நம்ம கால் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுத்தா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். இந்த பேரந்தசிஸ்குள்ளே num1 num2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தட் வில் பி பிளேஸ் as a parameter.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கட்டும். ஸோ இன்டர்வியூமே அவங்களுமே கிளியர் பண்ணலாம். ஸோ நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கெயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.